சும்மாவா சொன்னா ஊமை ஊரை கெடுக்கும். பழமொழியில் ஆல்வேஸ் ஃபேக்ட். நேர்ல பார்த்தது யார் யாரு? அக்ரஹாரம் மொத்தமும் பார்த்ததுன்னா மார்க்கெட்டுக்கு போன நானும் என் ஆத்துக்காரியும் அப்பதான் தெருவுல நுழைஞ்சோம். கரெக்டா கொல்லப்புற கதவை உடைச்சுட்டு இவ உள்ள போனா. தூரத்துல இருந்து பார்த்தனா பதறி போய் பின்னாடியே ஓடினேன். அதுக்குள்ள தூளில இருந்த குழந்தைய எடுத்து வளையல் நகை எல்லாத்தையும் புடுங்கிட்டான். நான் என் குழந்தைய புடுங்க போனேன். என் கண்ணத்துல பலார் பலார்னு அரைஞ்சுட்டா. அதுக்குள்ள இவெல்லாம் வந்தா எல்லாருமா சேர்ந்து இவ கைய பின்னாடி கட்டி இங்க அழைச்சிட்டு வந்தோம். இதானா இவ உடைச்சுட்டு போன நாதிங்கி. பொம்மை நாட்டியா இருக்கிறதுனால இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சுடலாம்னு நான் நினைக்கிறேன். நோ 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 நோ. We never encourage such things. We should not encourage such things. ரெண்டும் ஒண்ணுதான்டா. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கறியா? பாத்தீங்களா, மாட்டேன்னு தலையாட்டுறான். இதெல்லாம் திமிரு பிடிச்சது. பேசாம இவளை ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சுடுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓட்டை அடைச்சிட்டு நாதசுரம் வாசிக்கிறதும் இப்ப நீங்க நடத்துற பஞ்சாயத்தும் ரெண்டும் ஒண்ணுதான். கை அசைக்கிறது ஒண்ணுதான் ஊமைகளோட பாஷை. அதையும் கட்டி வச்சுட்டு பஞ்சாயத்து பண்றீங்கன்னா இதுல என்ன நியாயம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. இந்த நையாண்டிலாம் வேண்டாம். அவன் திருடுனா கையோட புடிச்சிட்டு வந்துதான் இந்த பஞ்சாயத்தே நடக்கிறது. ஏம்மா கதவை உடைச்சிட்டு உள்ள போனியா? எதுக்கு? உள்ள போய் குழந்தைகிட்ட ஏதாவது திருநிய நகையா? பின்ன ஏன் உள்ள போன? குழந்தை அழுதுதா? ஏன்? அவங்க குழந்தை பசியில் அழுதுதா? சரி, நீ எதுக்கு உள்ள போன? மாமி, குழந்தைங்க சொல்லி கொடுக்காம பழகிற ஒரே ஒரு வார்த்தை அம்மாங்கிறது தான். அதனாலதான் பொம்பளைங்களை தெய்வமா நினைக்கிறோம். நீங்களும் ஒரு அம்மா தானே? அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு நிஜமா உங்களுக்கு புரியல? குழந்தை மேல சத்தியமா சொல்லுங்க, அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியல? உங்க குழந்தைகிட்ட நகர்ந்துட்டு அந்த அம்மா வந்தாங்க. இல்ல கோபால், நான் உள்ள நுழைறச்ச அந்த அம்மா என் குழந்தைக்கு பால் தான் கொடுத்துட்டு இருந்தா. ஒரு பிராமண குழந்தைக்கு அர்ஜுன பொம்பளை பால் கொடுத்தான்னு தெரிஞ்சா அக்ரஹாரம் முழுக்க எங்களை காரி துப்பிடும். அத மறைக்கத்தான் நானும் எங்க ஆத்துக்காரர் அவ திருடின்னு போய் சொன்னோம். இப்பவே என்ன எல்லாரும் எவ்வளவு இலக்காரமா பாக்குறா பார்த்தல. தயவு செய்து என்ன அக்ரஹாரத்தை விட்டு தள்ளி வச்சிடாதே. என் குழந்தைக்கு அர்ஜுன பொம்பளை பால் கொடுத்தது தோஷம் தான். அதுக்காக நீங்க என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்றீங்களோ அதை நான் செஞ்சு விடுறேன். தயவு செய்து என் குழந்தைக்கு பரிகாரம் செஞ்சுடுங்கடா, பரிகாரம் செஞ்சுடுங்க. தப்பான பஞ்சாயத்து கூட்டினதுக்காக பஞ்சாபகேசனுக்கு 1000 ரூபாய் அபராதம் போடு. பஞ்சாபகேசனை நம்பி ஒரு பொம்மை நாட்டியை அவமானப்படுத்தினதுக்காக பஞ்சாயத்து அவகிட்ட மன்னிப்பு. அபராத பணம் 1000ஐயும் பஞ்சாயத்து அந்த பொம்மை நாட்டிக்கே கொடுக்கு. போய் குழந்தை எடுத்துட்டு வா. ஞான சம்பந்தர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரும் பிராமணன் தான். அவர் குழந்தை பிராயத்தில் அழுதப்போ உன்ன மாதிரியே தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஈஸ்வரி வந்து பால் கொடுத்தா சொல்லுவாங்க. அது கூட இந்த மாதிரி பெரிய மனுஷன் சொல்லிதான் எனக்கு தெரியும். கதையா சொல்லும் போது பக்தி புண்ணியம்னு சொன்னாங்க. ஆனா அதே கண்ணு முன்னால் நடக்கும்போது தோஷம்னு சொல்லி தண்ணி தெளிக்கிறாங்க. பரவாயில்ல,
அந்த குழந்தை ஞான சமுத்திரம் என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா என் கண்ணுக்கு நீ ஈஸ்வரியத்தான் தெரியுற. பிடிங்கோ. நான் இப்போ உங்க பொண்ணா வரல, பஞ்சாயத்து சொல்ற பெரிய மனுஷன் கிட்ட ஊர்ல ஒருத்தையா நியாயம் கேட்டு வந்திருக்கேன். ஊருக்கு ஒரு நியாயம், நீக்கு ஒரு நியாயம் வேண்டாம். அந்த குழந்தைக்கு எவ்வளவு சுலபமா ஜலத்தை தெளிச்சு தோஷத்தை போக்கிட்டேன், அதே மாதிரி என் ஆத்துக்காரருக்கும் ஜலத்தை தெளிச்சு தோஷத்தை போக்கிடுங்க. சம்பந்தி, சாமி, ஒரு சொம்பு தண்ணியில போற சமாச்சாரம், அத போய் ஊற வச்சு இந்த இழுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு தாத்தா ஆகணும்னு ஆசை இருக்கோ இல்லையோ, ஆனா என் பேரை என் மேல ஒண்ணு கடிச்சாதான் இந்த கட்டை வேகும். அந்த சின்ன சிறுசுகளுக்கு ஒரு பச்சை கொடி காட்டுங்க. அம்மாடி, உங்க அப்பன் பச்சை கொடி காட்ட போறதில்ல, ஆனா அந்த ஆளுக்கு கூடிய சீக்கிரம் நான் சிகப்பு கொடி காட்டுறேன். 975. வெரி குட். ஹென்றி சாண்டர்ஸ், வட்டி கடைக்கு போனா 40 ரூபா, என்கிட்ட 30 ரூபா தான். 10 ரூபாய்க்கு தின்னு இருக்க, 20 ரூபா புடி. சார், நான் செகண்ட் ஹேண்ட் அந்த வாட்ச் வாங்கும் போது 80 ரூபாய் சார். பணத்தை புடி முதல்ல. அது இல்ல சார். முதல்ல பணத்தை புடியும். ஓய், இல்ல சார், நான் என்ன பட்டணத்துக்கு போட்டு வந்துட்டானுங்க. யோ, கையடியா. தயவு செய்து என் ஹிஸ்டரி என்னன்னு கேளுங்க சார். ஹிஸ்டரியா? ஆமா சார், அது ஒரு பெரிய கண்ணீர் கதை சார். கண்ணீர் கதை? கண்ணீர் கதை? எத்தனை கண்ணீர் கதை நான் காமிக்கிறேன் பாரு உனக்கு. சூப்பர், இத்தனை கண்ணீர் கதை. என்ன சொல்ல போற நீ? MBA படிச்சிருக்கேன், மெட்ராஸுக்கு வந்தேன், வேலை கிடைக்கல, பசி, கண்ணு நட்டுறது, கால் அடைக்கிறது தானே. ஓ, எங்கேயாவது போய் பத்திரிகையில ஸ்ரீசரத எழுது. வந்து சேர்ந்தீங்க பார். மிச்சம் ஏதாவது வருமா சார்? அடுப்புல வெந்நீர் இருக்கு, அதான் வரும். ரொம்ப நல்லது. இன்னே வேடிக்கை போயா. நமஸ்காரம். நமஸ்காரம். யாரு? நான் நம்பிக்கை மெட்ராஸில் பெரிய ஹீரோவா ஆளன் வந்திருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். BA வரைக்கும் படிச்சிருக்கேன், வேலை எதுவும் கிடைக்கல. பையன் பட்டாணி சுண்டல் விக்கிற வியாபாரம்னா பரவாயில்லையான்னு கேட்டான், அதான் கௌரவம் பார்க்காம சரின்னு வந்திருக்கேன். குட் குட். உங்க மாதிரி டிகிரி வாங்கினவெல்லாம் கௌரவம் பார்க்காம இப்படி இறங்கி வந்தா தான் நாட்டுல வேலையில்லா திண்டாட்டமே போகும். சென்ட்ரல்ல உத்தியோகம் வேணுமா, ஸ்டேட்ல உத்தியோகம் வேணுமா? சென்ட்ரல்னா? ராஷ்டிரி பவன். ஸ்டேட்னா? கோட்டை. இது அந்த இடத்துல எங்க விக்க போறீங்கன்னு கேக்குறாரு. என்ன விக்கிறது? சுண்டல். சென்ட்ரல் ஸ்டேட் எதா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அபிப்பிராயம்? நீ BA படிச்சதுனால ஓரளவுக்கு பட்டணம் வரும்னு நினைக்கிறேன். அதனால நீ சாஸ்திரி பவனுக்கு போறதே பெட்டர். நீ என்ன பண்ற, நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ, ஒரு குளியல் போடு, என்ன மாதிரி விபூதி இட்டுக்கோ, பேஷா ஒரு பூணிலையும் போட்டுட்டு வா. பூணூல் போட்டுக்கிறதா? ஆமா, சுண்டல், வடை, முறுக்கு எல்லாம் கைப்பக்குவமா வச்சிரும் பச்சனங்கள். பிராமணாலனாலே சுத்தபத்தமா இருப்பான்னு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நீ பூணூல் போட்டா தானே மத்தவா வாங்குவா. இல்ல சார், நான் வேற ஜாதிக்காரன், நான் பூணூல் போட்டா ரொம்ப தப்பாயிரும். எனக்கு வேணா வேற ஏதாவது ஏரியா கொடுங்களேன். நோ நோ நோ, இதெல்லாம் வியாபார தந்திரம். ஒரு நாளைக்கு புண்ணூல் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு சில்வையும் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு குல்லாவும் போட்டுக்கணும். ஓகே? என்னங்க ஒண்ணும் பதில் சொல்லாமே போறீங்க? பெரிய மனுஷன்னு சொல்லி கூட்டு வந்த பக்கா ஃப்ராடா இருப்பாரு போல இருக்கு. என்னது பிராடா? அதுக்குள்ள தெரிஞ்சுட்டால் போல இருக்கே. அரஞ்சன பல்லுகள் எல்லாம் ஊந்து போயிடும். குதிரைக்கு ஏதோ காஞ்சதுன்னா கொள்ளு வேண்டாம் புல்லே போதும்னு சொல்லுமா. 4 நாளைக்கு சோறு இல்லாம சிங்கி வச்சா தானே திரும்பி வர்றான். எப்பவுமே நாம பிடிச்ச மசலுக்கு 3 கால்னு பேசாத. இந்த உலகத்தையும் நல்லா இப்படி உத்து பாரு. உங்க ஆத்தாக்காரிக்கு கண்ணுல பூ விழுந்துருச்சு, இன்னும் 6 மாசத்துக்குள்ள கண்ணு ஆபரேஷன் பண்ணலன்னா கண்ணே போயிடும்ட்டான். திடீர்னு 10,000 ரூபாய்க்கு நான் இங்க போகட்டும்? பேசாம இன்னையில இருந்து நீயும் என் கூட கடைக்கு வா. மாட்டேன். ஏன்? என்னத்த ஏங்கிட்டு? உன் உத்தியோகம் பாக்குறதுக்கு நான் BA வரைக்கும் படிச்சேன். என்னடா பெரிய BA இல்ல? சும்மா எப்ப பாரு அவங்கிட்ட ரவுச்சு பண்ணிக்கிட்டு
உனக்கு கண்ணு திடீர்னு இப்படி ஆகும் 10,000 ரூபாய் தேவைப்படும்னு யார் கண்டது? ஏண்டா உன் ஆத்தாக்காரி கண்ணு போனா பரவாயில்லையா? பேசுறா, பெத்தவ கண்ணு போனா பரவாயில்லையா? ஒரு 50 ரூபா கொடு. இந்தா சொடக்கு போட்டு 50 ரூபாய் கேட்கற வேலை வேண்டாம். இப்படி பல 50 ரூபாய் நீ அடிச்சிட்டு போயிட்ட. அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா கூட உங்க அம்மா கண்ணு ஆபரேஷன் முடிச்சிருப்பேன். இப்ப கடைசியா ஒரு 50 ரூபா கொடு. எதுக்கு? நான் இப்பவே மெட்ராஸுக்கு போய் எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 6 மாசத்துக்குள்ள 10,000 ரூபாய் சம்பாதிச்சு வரல. என் பேரு கோபால் சாமி இல்ல. எனக்கு கை கால் நல்லா இருந்தா நான் திருடியாவது சாப்பிடுவேன். உனக்கு என்ன கேடு? நீ என்ன பண்ற? நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ, ஒரு குளியல் போடு, என்ன மாதிரி விபூதி இட்டுக்கோ, பேஷா ஒரு பூணிலையும் போட்டுட்டு வா. பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு. தொந்தி கணபதியே, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா அமைகிற வரைக்கும் இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மகாத்மா தான். நேத்து வரைக்கும் நானும் ஒரு மகாத்மா. ஆனா இப்போ ஒரு அல்பம். எங்க அம்மா கண்ண ஆபரேஷனுக்காக பணம் சேர்த்தலான்னு மெட்ராஸுக்கு வந்தேன். ஆனா இப்போ என்ன காப்பாத்திக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. வேற உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும் சுண்டல் விக்கிறதுக்காக இதை நான் போடுறேன். தயவு செஞ்சு மனசெறிஞ்சு நான் செய்யற இந்த தப்பை மன்னிச்சிரு. நீ ஒரு பட்டதாரி, நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு உனக்கு தோணும். ஆனா ஒரு பட்டதாரி சுண்டல் விக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டனே, அதை நினைச்சு பாருங்க. நீ இந்த நாடு எல்லாரும் வெட்கப்படுவீங்க. நான் இதை போடுறதுல உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே? எல்லளவுக்கு வருத்தம் இல்லையே? ஓகே, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய முழு சம்மதத்தோட இந்த தப்பை நான் செய்யறேன். வலது கையா இல்ல இடது கையா? இப்படியா இல்ல இப்படியா? ஐயோ, கரெக்ட், இடது தோள்பட்டை. வலது கைக்கு கீழே உள்ள விட்டு. ஓகே, தேங்க்யூ விநாயகரே, தேங்க்யூ. வைதீகத்துக்கு போறோம், வரியா? வைதிகம்? ஆமா, கணபதி ஹோமம். ஒரு ஆள் குறையிறது, 25 ரூபீஸ் தரேன். 25 ரூபீஸ். என்ன பண்ணணும்? எங்களோட மந்திரம் சொல்லணும், அவ்வளவுதான். எனக்கு மந்திரம் சொல்ல வராது. தம்பி, சுவாகா சொல்ல தெரியாது? சுவாக? அதான் பேஷா சொல்றியே. வெறும் சுவாகா மட்டும் சொன்னா போதுமா? ஆமா, நாங்க மந்திரம் சொல்றச்சே எங்களோட லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா போறோம். லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா 25 ரூபீஸ் கரெக்டா சேர்ந்துடுவேன். அட்வான்ஸ் கொடுங்க, வயிற்றுக்கு தான் போட்டு வந்துடுறேன். மறக்காத, முதல்ல கணபதி ஹோமம் முடியட்டும், தரேன் வா. லாஸ்ட்ல சுவாகான்னு ஜாயின் ஆகுறதுக்கு 25 ரூபீஸ். சுவாக சுவாக. எப்பவுமே நாம பிடிச்ச மசலுக்கு 3 கால்னு பேசாத. இந்த உலகத்தையும் நல்லா இப்படி உத்து பாரு. உங்க ஆத்தாக்காரிக்கு கண்ணுல பூ விழுந்துருச்சு. இன்னும் 6 மாசத்துக்குள்ள கண்ணு ஆபரேஷன் பண்ணலன்னா கண்ணே போயிடும்ட்டான். திடீர்னு 10,000 ரூபாய்க்கு நான் இங்க போகட்டும்? பேசாம இன்னையில இருந்து நீயும் என் கூட கடைக்கு வா. மாட்டேன். ஏன்? என்னத்த ஏங்கிட்டு? உன் உத்தியோகம் பாக்குறதுக்கு நான் பிஏ வரைக்கும் படிச்சேன். ஏய், என்னடா பெரிய பிஏ இல்லைன்னுட்டு சும்மா எப்ப பாரு அவங்கிட்ட ரவுச்சு பண்ணிக்கிட்டு. உனக்கு கண்ணு திடீர்னு இப்படி ஆகும் 10,000 ரூபாய் தேவைப்படும்னு யார் கண்டது? ஏண்டா உன் ஆத்தாக்காரி கண்ணு போனா பரவாயில்லையா? பேசுறா, பெத்தவ கண்ணு போனா பரவாயில்லையா? ஒரு 50 ரூபா கொடு. இந்தா சொடக்கு போட்டு 50 ரூபாய் கேட்கற வேலை வேண்டாம். இப்படி பல 50 ரூபாய் நீ அடிச்சிட்டு போயிட்ட. அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா கூட உங்க அம்மா கண்ணு ஆபரேஷன் முடிச்சிருப்பேன். இப்ப கடைசியா ஒரு 50 ரூபா கொடு. எதுக்கு? நான் இப்பவே மெட்ராஸுக்கு போய் எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 6 மாசத்துக்குள்ள 10,000 ரூபாய் சம்பாதிச்சு வரல. என் பேரு கோபால் சாமி இல்ல. சாமி மகராஜரே,
நீங்க தான் எங்களை எல்லாம் காப்பாத்தணும் சாமி. இதோ எழுந்துங்க. என்ன நேத்துக்கு கார்த்திகை ஜோதிங்க. ஏவோ உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா? கார்த்திகை ஜோதினா வீட்டுல விளக்கறி விட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும், அதை விட்டுட்டு அழுதுட்டு இருக்கலே. விளக்கு எரிஞ்சா சிரிக்கலாம், வீடெல்லாம் எரிஞ்சு போச்சுங்களே. எப்படி? எங்க குப்பத்துக்கு எதிர்த்தாப்புல எல்லாம் மாடி ஓடுங்க. நேத்து கார்த்திகை ஜோதிங்க. அவங்க வீட்டுல எல்லாரும் விளக்கு வச்சாங்க. இதோ இந்த கொள்ளையில போனவன் என் மவன் தானுங்க. இவனு விளக்கு வைக்கணும்னு சொன்னானுங்க. இவனும் விவரம் கிட்டதானமா இவன் பையனுக்கு 4-5 விளக்கு வாங்கி கொடுத்தானுங்க. அவங்க எல்லாம் வாசல்ல விளக்கு வச்சாங்க. இவன் பையனும் வாசல்ல விளக்கு வச்சானுங்க. அவங்க எல்லாம் திண்ணையில விளக்கு வச்சாங்க. இவன் பையனும் திண்ணையில விளக்கு வச்சானுங்க. அப்புறம் அவங்க எல்லாம் மாடி மேல விளக்கு வச்சாங்க. இவன் பையனும் கூரையில வச்சு ஏத்தி போட்டு போயிட்டாருங்க. நம்மளை விட்டா இந்த ஊர்ல நமக்கு ஆறுக்கு இருக்காங்க. ஐயர் சாமி, நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். எங்கானு உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? பள்ளிக்கூடத்துல இருந்து தர்மாஸ்பத்திரி வரைக்கும் அவரே கட்டி கொடுத்திருக்காரு. மறுபடியும் அவரையே. உபகாரம் செய்யலைன்னா கூட தப்பு இல்லை, ஆனா செய்ததை சொல்லி காட்டுறது மகா பாவம். மொத்தம் என்ன செலவாகும்? ஒரு குடிச்ச 250 ரூபா ஆகும் சாமி. மொத்தம் 30 குடிச்சீங்க. எப்படியும் 10,000 ரூபாய் ஆகும் சாமி. சரி, சாயந்தரம் சீமடத்துக்கு வாங்க. சாமி, நீங்க நல்லா இருக்கணும் சாமி. உங்க குழந்தை குட்டிகள்லாம் நல்லா இருக்கணும் சாமி. எங்களுக்கு இன்னொரு தடவை நீங்க தான் சாமி. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அதை ஏன் எடுத்த? என்ன சொல்லிட்டே இருக்கேன்ல, ஐயர் சாமானத்தை நாம எல்லாம் தொடலாமாடா? போடுற கீழ போடு. அச்சாரம் உங்களுக்கு எல்லாம் உதவி பண்றது இருக்கே. கொஞ்சம் இரு. ஆத்துல வேணா தோச்சு எடுத்துட்டு வந்துட்டுமா? அது அவனே எடுத்துக்க சொல்லு.